வேட்கை விடு, நெறி வேதாந்தம் ஆதலால் வாழ்க்கை புலன் வழி மாற்றி சித்தாந்தத்து வேட்கை விடு. மிக்க வேதாந்தி பாதமே தாழ்க்கும் தலையினோன் சற்றியுடன் ஆகமே. ஒரு நல்ல உத்தம சீடனை சித்தர்கள் கைவிட மாட்டார்கள். அவனை கரம் பற்றி நன்மார்க்கத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். இதை எண்ணற்ற சித்தர்கள் நூல்கள் மூலமாக நாம் கற்றிருக்கிறோம். ஞானத்தந்தை சுவாமி சிவானந்த பரமஹம்சர் தன்னுடைய பிள்ளைகளை அருகிலே இருந்து கண்காணித்து கரம் பற்றி கரை சேர்த்துக் கொண்டிருப்பதை நாளொரு பொழுதும் நாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம். வேட்கை விடு, புலன்கள் சார்ந்திருக்க இந்த உலகத்தினுடைய ஆசைகளை விட்டுவிடு. உண்மையான வேதாந்தம் என்பது அதுதான். இந்த உலக மயக்கத்தை விட்டு வெளிப்பட்டு வா. புலன்கள் வழியாக சலிக்கக்கூடிய மனத்தை மாற்றி உருவ மத்தியத்திலே நிறுத்த பழகு. உண்மையான வேதாந்தத்தை அறிந்து நன்னெறி போன்றிருக்கக்கூடிய ஞானிகளுடைய திருவடிகளிலே உன்னை சரணாகதியாக ஒப்படைத்துக் கொள். எவன் ஒருவன் தன்னுடைய சத்குருவிடத்திலே தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு சாஷ்டாங்கமாக நெடுஞ்சான்கடையாக குருவின் பாதத்திலே சரணாகதியாக தன்னை இணைத்துக் கொள்கிறானோ அவன்தான் உத்தம சீடன். அந்த சீடனைத்தான் சித்தர்கள் அருகிலிருந்து கண்காணிப்பார்கள் என்பது இத்திருப்பாடலில் திரண்ட கருத்தாகிறது. ஏதோ நானும் யோகம் பழகினேன், நானும் யோக சாதன பயிற்சியாளர்களோடு தொடர்பில் இருக்கிறேன் என்று சொல்லுவது பெரிதல்ல. சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்ததை, அவர்களுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை அணு அளவும் பிசகாது முறையாக கடைபிடித்து அவர்களுடைய திருவடிகளிலே தன்னை எவன் ஒருவன் முழுமையாக பரிபூர்ணமாக சரணாகதியாக செய்து கொள்கிறானோ அவன்தான் உண்மையான சீடன்.